பெரியம்மா இன்னொரு முக்கியமான விஷயம். சரி, இது நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை எப்படி எல்லாமே பெண்கள் ஆண்கள் குழந்தை அது பழக்கம், அது தரம்பரை பாட்டங்காலம் வரைக்கும் தாத்தங்காலம் வரைக்கும் அது மாதிரி குடிச்சு பழக்கம். அம்மா குழந்தை அந்த குழந்தை பொருந்தனா எங்களுக்கு அது குடுப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் குடுப்பாங்க. அது குழந்தை பொருந்து பெரிய பையன் பொருந்துச்சுன்னா அது கசன் தண்ணி, அது வலி எங்களுக்கு தாங்க முடியாது. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ஊசி போட மாட்டோம், எதுவும் போட மாட்டோம். உடனே பெத்தி உடனே வெளியே வந்துருவோம். வெளியே வந்தா எங்க வீட்டுக்கார் பாத்துக்குவாங்க. ஏன்னா கச்சா வாங்கி அது ஊத்தி குடிச்சு பருத்தி கிடப்போம். அது பழக்கம். அது வலி தெரியாது, அது வலி தெரியாது. அதனால பெண்கள் வந்து அதுதான் காரணம். எங்களுக்கு அதுதான் காரணம். எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா அதுதான் நாங்க குடிச்சு கொஞ்சம் திறமையா இருப்போம். அந்த குழந்தை வெளி அது உயிர் போய் உயிர் வருது, அதுதான் எங்களுக்கு அது உயிர் போற வரைக்கும் அதுதான் நாங்க குடிப்போம். அதான் நீங்க குடிப்பீங்க. அதுதான் ஆம்பளை பொண்ணு அதுதான் குடிப்போம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆயிப்போம். ஆனா அது வந்து அதுவே ஒரு பழக்கமா வச்சுக்க கூடாது. ஒரு விசேஷமோ ஒரு கல்யாணமோ ஒரு நல்லதோ கெட்டதோ அதுக்கு மட்டும் தான் அது பயன்படுத்திக்கணும். ஆனா சில பேர் வந்து அப்படி கிடையாது. அவங்கள இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு அப்படியே குடிச்சிட்டு கிடப்பாங்க. டெய்லி குடிச்சிட்டு அது இருக்காங்க. ஆனா நாங்கெல்லாம் எப்படின்னா நாங்கெல்லாம் வயசு பொம்பளைங்க கட்டி அது நம்ம குடிச்சிட்டு போயிட்டு டக்குனு யார் மேலே ஊந்துட மாட்டோமோ, யாராவது துணி பட்டுடுமோ, எதனா ஒரு சண்டை வந்து குடிச்சிட்டா கூட நீங்க அந்த மாதிரி உஷாரா இருந்துக்கணும் அந்த விஷயத்துல. ஆமா, அந்த விஷயத்துல நீ குடிச்சா கூட அழுக்கு மீறி குடிச்சிட்டு ஒரு அழுக்கா நீ இருந்துக்கணும். ஒரு பொம்பளைங்க உட்காந்து இருப்பாங்க, எதனா ஒரு சாமா இருக்கும், ஒரு துணி பட்டுடும், எதனா ஒரு பட்டுச்சுன்னா அது எந்த வேலையோ அந்த வேலைக்கு நம்ம வாங்கி குடுத்துதான் ஆகும். நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இரு, நீ ஏழை இரு, நீ பிச்சைக்காரா இரு, நீ எவன் கூட இரு. அதே மாதிரி ஆம்பளைங்க மேல துணி பட்டுச்சுன்னா அவங்க வந்து அவ்வளவு பணம் இல்லையா, எனக்கு ஒரு எருமை கடை கட்டி விட்டுடு ஜாதியில வச்சு அப்படி கேட்பாங்க. பஞ்சாயத்துல என்னன்னா எங்க ஜாதியில பொம்பளை கூட குடிச்சிட்டாங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே கீழே போய் தப்புக்கு போய் அப்படி இப்படி எல்லாம் பட மாட்டோம். எவ்வளவுதான் குடிச்சாலும் அந்த கூட்டம் தேடும் எங்களுக்கு. நாங்க குடிச்ச பொம்பளைங்க கொஞ்சம் தடுமாடிடுவாங்க. அத வயசானவங்க இப்ப 2 புருஷன் கட்டி கொஞ்சம் தழுந்து போனவங்க இருக்கிறாங்கல்ல, அப்ப குடிச்சுட்டாங்கன்னா மேல மேல வருவாங்க. இப்படி சில பேர் பயம், இந்த பொம்பளை மேல நீ உயிர்ந்துட்டு அப்ப பிரச்சனை பெருசா ஆயிடும், உன்னால தாங்க முடியாது, நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த பொம்பளை வாங்க பழிக்கிற பழி வாங்கும். இல்லன்னா நீ எந்த கூட்டத்துல சேர்ந்து சாப்பிடுறியோ அந்த கூட்டம் உன்னை சேர்க்க முடியாது செஞ்சிடும். அத தடை மாதிரி கட்டுவாங்க பத்தி, அந்த கொரோனா மாதிரி அந்த மாதிரி நீ எந்த கூட்டத்துல சேர்ந்தாலோ உங்களோட பேசினாலோ உங்களோட யார் வந்து பொழுங்கி சாப்பிட்டாலோ நாங்க சேராத மாதிரி செஞ்சிடும். நீ 100 வருஷம் ஆனாலும் இந்த கேள்வி தொடரும். அதனால பொம்பளை எவ்வளவுதான் குடிச்சாலும் கரெக்டா சாமர்த்தியம். அம்மா வீடாவே இருக்கட்டுமே, அம்மா வீடா இருந்தாலும் ஒரு 4 அக்கா தங்கச்சிங்கோ 4 அண்ணன் தம்பிங்கோ அப்படி இருக்காங்கன்னா அம்மா வீட்டுல போயிட்டு நம்ம சாப்பாடு இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட மாட்டோம். அம்மாவா நம்ம தட்டுல போய் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அது ஒரு மச்சனார் வருவாரு, குழந்தைனார் வருவாரு, சின்ன இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க போவாங்க. அது மாமியார் வீட்டுல நம்ம அப்படி எடுக்க கூடாது. அப்படி நம்ம எல்லா இஷ்டமும் நம்ம எடுத்துக்கணும்னாக்கா அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம கொடுத்தே ஆகும். அப்புறம் வந்து நம்ம பாடுறா இப்போ வந்து இப்படி இருக்கிறா இவளையும் உள்ள வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடுறாங்க, அந்த குடும்பத்துல நம்ம பொண்ணு எப்படி கொடுக்கலாம், நம்ம பொண்ணு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஒரு வீட்டுல 4 அக்கா தங்கச்சிக்கோ 4 அண்ணன் தம்பிங்க இருந்தா நாங்க வந்து எதிர்த்து சீக்கிரமா கலந்துக்க மாட்டோம். சரி, இப்போ உட்காரத்தோட கும்பலா உட்கார மாட்டீங்க, தள்ளி தான் உட்காருங்க. துணி படக்கூடாது, அக்கா தங்கச்சியா துணி மேல படக்கூடாது, இருக்கட்டும் துணி மேல படக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு ஜாதியில கட்டிக்கிறேன்னா அது ஒரு ஜாதியில கட்டிக்கிச்சா எங்கத்துல வந்து லீம்போ தாம்போ பவார் குதிரத்தா அப்படி சொல்லுவாங்க. அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி புரிஞ்சிச்சு. அப்படி சொல்லிட்டாக்கா அவங்க என் பாத்திரம் அவங்க கொடுக்க மாட்டேன், அவங்க பாத்திரம் எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ஒரே ஜாதியில கட்டணும், ஒரே ஜாதி. அவங்க 2 பேரும் பெரியப்பா சித்தப்பா அப்படி முறைக்குள்ள இருந்தாதான் சின்ன பாத்திரம் கொடுப்பாங்க. 2 அக்கா தங்கச்சி சேர்ந்து சாப்பிடலாம். இப்போ நான் வந்து
ஜம்பளா வலைக்கு கட்டிக்கினாக்கா அவ பவர் வலைன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டிக்கினாக்கா யானை பாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. மாறி மாறி சொல்லுவாங்க. பாரா அவ அந்த ஜாதியில துன்றா, இவ இந்த ஜாதியில பேசுறா, அப்படி சொல்லுவாங்க. அதனால நாங்க சேர்த்துக்க மாட்டோம். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்க இந்த விஷயம்? இந்த குழந்தைய இருக்குன்னு வச்சுக்கோயா, இது இந்த தங்கச்சி குழந்தையே வச்சுக்கட்டும். இந்த குழந்தைய அங்க பாயில வந்து பறந்து விளையாடக்கூடாது. குழந்தைய அது முன்னாடி சின்ன குழந்தையா இருக்குதுல, அதெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குழந்தைங்க வளர அது ஒவ்வொரு புத்தி இப்போ ஒண்ணு கத்துக்கிட்டே வந்துடும். அது கத்துக்கிட்டே வந்துட்டு அந்த குழந்தை இப்படி உட்கார்ந்து இருந்தா நம்ம துணி படக்கூடாது. இந்த குழந்தைங்க எங்க செப்பல் எல்லாம் எடுக்க கூடாது. இந்த குழந்தைங்க பாயெல்லாம் மடிச்சு வைக்க கூடாது. அப்படி வச்சா நீ போட அந்த பாயெல்லாம் எடுக்கல போட, நீ அந்த துணி எல்லாம் பட்டி வர, அதனால நீ எனக்கு வேண்டாம், நீ தூரமா இருற, ஏன்னா பாத்திரம் தொடாத அப்படி கேட்பாங்க. அப்படி கேக்குறவங்க கேட்பாங்க. சில பேர் ஒத்திப்பாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒத்திப்பாங்க. குழந்தை அதே மாதிரி குழந்தை ஆஸ்பத்திரியில முதல்ல பொறுக்குதா, அது மாதிரி பிறந்தா நாங்க எடுக்க மாட்டோம். தங்கச்சி குழந்தையவே இருக்கட்டும், தம்பி குழந்தை இருக்கட்டும், தம்பி குழந்தை கூட எடுக்கலாம். அதுக்கு ஒரு முறை இருக்குது. வேற அண்ணன் வருவான், வேற தம்பி வருவான், அவன் வந்து காப்பா, டேய் போடி, நீ வந்து உன் அண்ணன் குழந்தை எல்லாம் தூக்குற, நான் ஏன் என்ன என் கிண்ணு பாத்திரம் எப்படி நான் கொடுக்குறது, நீ அப்படின்னா உனக்கு ஏன் பாத்திரத்தை சாப்பாடு போட்டு கொடுக்குறது, தூரமா உட்கார ஒரு கவர்ல போட்டு சாப்பிட்டு போ அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சு உங்க கதை பொழுதுக்கும் போயிட்டே போயிட்டு இல்ல, இந்த காலத்துக்கு காலம் ஏன் சொல்றாங்க, எத்தனை காலம் வந்தாலும் அந்த கால கதை வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க மாறிக்க மாட்டீங்க. அது எப்படி புள்ள பெத்தவங்க சொந்த மாமியார் இருந்தா கூட தூரம் தான் சொல்லி காட்டுவாங்க, அம்மா இப்படிதான் நீ கையில தூக்கணும். அவங்களும் தொட்டு தூக்க மாட்டாங்க, அவங்கள வந்து குளிப்பாட்டவும் மாட்டாங்க. நம்மள பெத்தவங்க பொண்ணை பெத்தவங்க இருந்தாதான். அப்படி பொண்ணை பெத்தவங்க இல்லையா, யாருக்கையாச்சும் ஒரு ஆயமா கூப்பிட்டு வந்துட்டு ஆயா வெத்தலை பக்கம் வாங்கி தரேன், பொண்ணுக்கு பிறந்தா நம்ம செய்வோம், அவங்க பொண்ணுக்கு பிறந்தா அவங்க ஆத்தா பாத்துவோம். இவங்க மாமியார் உங்க குழந்தைங்க வந்து அவங்க தொடக்கூடாது. இப்போ அது நாங்க அது எங்க அம்மா எனக்கு செஞ்சா, இப்போ என் மருமோக்கு அவன் ஆத்தா செஞ்சா, அதே மாதிரிதான் இருக்கணும். இப்போது அந்த காலத்துல இப்ப அதோட அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு கொடுத்ததா அவங்க தூக்குவாங்க. மொட்டை அடிச்சு கொடுத்து அவங்களுக்கு சாராயம், சோறு, கறி எல்லாமே குடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இவ்வளவு குடிச்சிருக்கிறாங்கடா, நம்மளுக்கு இவ்வளவு பண்றாங்க, நம்ம அப்பதான் அந்த குழந்தை தூக்கிட்டு ஆசை வரும். இப்ப ஒரு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்ப யாருன்னா நம்ம துணைக்கு வர்றாங்கன்னா சாப்பாட்டுல இருந்து, சாராயத்துல இருந்து, டீல இருந்து, காப்பில இருந்து எது குடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன சொல்றாங்க தெரியுமா, பாடுறா ஒண்ணும் குடுக்காத ஜாதி, இது எல்லாம் குத்து தின்னுது, இதெல்லாம் நம்ம ஏன் வரணும், நம்மள ஏன் பாத்துக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க இந்தாடாப்பா, இந்தப்பா உனக்கு ஒரு 2 பாட்டு, இந்தப்பா கையில ஒரு 500 ரூபா ஒரு சொலுக்கு வச்சுக்கப்பா, அப்படி சொன்னாதான் அவங்க மனசு திருப்தி ஆகும். இல்லையா போடா பிச்சைக்காரன்டா, அவன் என்னத்த குட்டி தின்னா, ஒரு டீ கூட குடுக்க தெரியாது, அவனுக்கெல்லாம் போய் காலுக்கு நம்ம இருக்கணுமா அப்படின்னு கேட்போம். ஆமா, இப்ப குழந்தை பார்க்க சொல்ல மாமியாரெல்லாம் நாங்க பெட்ல இருக்க உட்கார சொல்ல அவங்க வர மாட்டாங்க. அந்த பெட் விட்டு நாங்க கீழே இறங்கி உட்கார்ந்த பேருக்கு தான் அவங்களே வருவாங்க, வந்து பாப்பாங்க. அது அந்த குழந்தை நாங்க கால் நீட்டி நாங்க உட்கார கூடாது அவங்க பக்கம். நாங்க சொல்ல செப்பல் வந்து இப்படி தூரமா இருக்கக்கூடாது, அது எங்க இதுக்குள்ளே வச்சுக்கணும், கூடயே வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். எதுல ஒரு குழந்தைங்க டக்குறதுக்கு போய் போட்டுருவாங்க இல்லையா, யாரும் ஒரு நடக்க சொல்ல ஒரு காலையில தட்டி போச்சுன்னா ஏதோ ஒரு சாமல போய் ஊந்துடும், அப்படி சொல்றவங்க இருக்காங்க. செருப்பு போய் வேற ஒரு பாத்திரம் மேல விழுந்துடக்கூடாது, இந்த செருப்பு வந்து இப்படி இந்த இடத்த விட்டு நாங்க நவர மாட்டோம். எங்க போனா அது செப்பல் கூட இருக்கும், இல்லையா நீ தூரமா கட்டி வச்சுட்டு வரலாம். சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான ஒண்ணு கேக்குறேன். இந்த சாஸ்திர சடங்கு எல்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும் தான், ஆண்களுக்கு என்ன இருக்குது? ஆண்களுக்கு அது குடுக்குறாங்கல்ல ஜட்டி, உள் ஜட்டி எல்லாம் போடுறாங்கல்ல, அது எல்லாம் வாயால சொன்னாலே போதும். உனக்கு நான் இந்த ஜட்டியால அடிப்பேன்டா அப்படி சொன்னாலே சொல்றேன், கூச்சமா இருக்குது எனக்கு. இல்ல அது நீங்க சரி, இப்போ அது இருக்குதுன்னா வேற என்ன இருக்குது? இப்ப நீங்க இவ்வளவு கடைபிடிக்கிறீங்க, பூ வைக்க மாட்டோம் நாங்க, துணி அடுத்துக்கு மேல படாம நடந்து. இப்ப ஆண்களுக்கு இன்னும் அந்த மாதிரியான சட்டம் அந்த மாதிரியான உண்மை கிடையாதா? அதுதான் சொல்றேன், அது உங்க சமூகத்தை வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி நடத்துறாங்களா? கிடையாது, நாங்களே மரியாதை கொடுக்கறது. ஆமா, அவங்களா அடிமை சொல்லக்கூடாது.
சாங்கியம் சொல்லுவாங்க. ஆமா அதாவது இப்ப உங்களுடைய பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் நீங்க பண்றீங்க. அதான் நீங்களா அதை கடைபிடிச்சிட்டு வரீங்க. வரீங்க உங்களை பாதுகாத்துக்காக. நம்ம ஒய்க்கமா வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல 4 பெரிய ஜனங்களா வந்து சாப்பிடுவோம். அந்த சாமியா நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இந்த சாமி சொத்துக்களை ஏன் போய் துண்டுறாது, இதே கேவலப்பட்டி போய் படுக்குது, அசிங்கப்பட்டி போய் தடுக்குது. அது சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அசிங்கப்பட வேண்டியது அப்படி சொல்லுவாங்க. எங்க சாமி சாமி தலைமையில செருப்பால் அடிப்பேன், அதெல்லாம் அடிப்பேன், இதெல்லாம் அடிப்பேன் அப்படி சொன்ன கூட சீட். அந்த சாமி பத்தி பேசினாலே அதுல வந்து பல ஜாதி பல பேரை உட்கார வச்சிருவாங்க. ஜாதியில நீ இவ்வளவு பணம் கட்டு இல்லையா என்ன வந்து தூக்கி விடு மேல, நீ மகனை கட்டுறியோ, நீ சாமி சொத்து தெரிஞ்சு எனக்கு வைப்பியோ, நீ பெரிய பெரிய ஜாதியை தெரிஞ்சு நீ பேசுவியோ, ஆனா எனக்கு கரையை தூக்கு. அப்படி இருந்தா மாமியார் படுத்திருந்தா கூட கிளம்பாட்டில நாங்க நடக்க மாட்டோம். அது ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. பாரு நம்ம அத்தைக்காரங்க நம்ம இப்படி படுத்துக்கிறோம், அது எவ்வளவு ஸ்டைலா நடந்து போகுதுப்பா அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் நம்மளா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாமியார் ஏந்துச்சுட்டாங்கன்னா அவங்களும் ஒரு பேச்சுதே, அவங்க எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா படுத்துக்கும் போது நீ அதே மாதிரி நடு, அவங்களுக்கு அதுவும் சொல்லி காட்டும். பழிக்கிற பையன் சுடோட சுட்டு வாங்கிட்டா அவங்களும் கம்மியாயிடும். இப்போ மரும வந்து மாமியாருக்கு மரியாதை தரணும், அதே மாமியால மருமகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அது கரெக்ட், பரவாயில்ல. ஏன் தெரியுமா, சில மாமியாருங்க ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க, ரொம்ப கேவலம். வீட்டுல சேர்த்தா சொத்து பிடிக்குவாங்கன்னு சொல்லி பயம், வீட்டுல சேர்த்தா வீடு பிடிக்குவாங்க சொல்லி பயம், புள்ள பிறந்தா தூக்கம் சொல்லிடுவாங்க சொல்லி அது ஒரு பயம். வீட்டாண்ட போய் உக்காந்துட்டா எங்க நம்மள எல்லா வேலையும் நம்மளே வாங்க விடுவாங்க அது ஒரு பயம். ஒண்ணு கட்டுறதுல இருந்து புள்ள பக்கிற வரைக்கும் மாமியாருக்கு பயந்து தான் இருக்கணும். பயம் தான். வண்டியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியில ஒரு அத்தையோ மாமாவோ நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 10 அடி 20 அடி தூரத்துல இறங்கி நாங்க நடந்து வரணும். பார்த்தேன் அப்படி நடந்து அங்க வண்டியிலே வருவாங்க, ஒரு எல்லை இருக்கு, அங்க வந்து வண்டி வேற ஜென்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவன் நடந்து வரணும். அப்படி வந்தாதான் மரியாதை. அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்கோ, மரியாதை தகுந்த ஜாதியெல்லாம் இங்க இருக்க கூடாது, சண்டை வந்துடும். இங்க எல்லாம் வெளியே கிளம்பலாம், வெளியே போய் இருக்கலாம் இல்லையா. எங்க மருமகளை உட்கார வச்சு நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீங்க என்ன பாடம் கொடுக்குறீங்களோ அந்த பாடம் தான் நாங்க கத்து கொடுப்போம் உங்களுக்கு. நீ உன் மருமகளை உட்கார வச்சுட்டு வரியா, நாங்க பாரு என் மருமகளை விடுறோம்ப்பா, நீ எட்டி ஓடி விடு, நீ வண்டி மேல அது மாதிரி உட்காந்து போடி, நீ கால் நீட்டி உட்காரு, நீ சேர் மேல உட்காரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம், நம்ம மாமியாருக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு சேப்போம். சரி, இப்போ நீங்க வந்து உங்களை பாதுகாத்துக்காக தான் துணி வந்து மாத்திக்க மாட்டீங்க, அடுத்தவங்க கண்ணுக்கு வந்து நீங்க அழகா தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னா, சில பேர் இப்ப இந்த வேஷத்துல போறேன்னு வச்சுக்கோ, குடிக்கிறவன் வராவன் பாடுறா அப்படிலாம் இப்படிதான் நீ வரியா அப்படி ஏதோ கேட்பாங்க. அப்ப நாங்க வந்து கோவத்துல செருப்பால அடிப்பேன், அதெல்லாம் அடிப்பேன், இதெல்லாம் அடிப்பேன் சொல்லிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள ஒரு 4 ஜனம் நம்ம குறிக்காருங்க ஒரு இதப்பா சொன்னவனே அப்ப எனக்கு தெரியாத பண்ண கை எடுத்து கும்பிட்டுடுவோம். அவங்க வந்து நம்ம ஓய்னு சொன்னா போதும், அவங்க 10 கொம்பு பிறண்டி நிக்கும். அதனால நாங்க வெளிங்கிறது எதுனா ஒண்ணு பேசிட்டு போட்டோம். குடிக்காரன் அந்த குடிக்காரன் வாய்ப்பு நம்ம ஒருத்தர் நம்ம அப்படின்னா 10 பேர் கும்பிட்டு வரமாரு, 10 பேர் கும்பிட்டு இருந்தா நம்ம யாரு இருக்கிறாங்க, நம்ம 10 பேர் எங்க ஒரு கேடி 4 கேடி ஏத்திட்டு வரும். அந்த 4 கேடி வந்தா அடிச்சு போட்டுட்டு அப்புறம் நம்மளையும் அசிங்கப்படுத்திட்டு அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு. அதனால அவன் எவனோ ஏதோ பேசிட்டு போறான், எதுவும் நீ திருப்பி பேசக்கூடாது. அப்ப பேசுறான் அவன் கேடி ஆச்சு, அவன் கேடிக்கு இன்னொரு 4 கேடி சேர்ந்து கூட அந்த 4 கேடி சேர்ந்துச்சுனா நம்ம வீட்டுக்கார போட்டு அடிச்சுட்டு அப்புறம் நம்மளையும் அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் நம்ம ரொம்ப கேவலமா போயிடும். தமிழ்காரனை வந்து சரியா பேச மாட்டோம், சரியா ஒரு தமிழ்காரனோ ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா கூட சரியா பேச மாட்டோம். அது பேசினா கூட குத்தாது. ஓ அப்படா இவ்வளோ இறுக்கமா இருக்காங்கன்னா ஓ எதிரா ஒண்ணு இருக்கும், அது ஒரு சந்தேகம் மாரி தப்பா பேசுறாங்க. அப்படி தப்பா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னப்பா, இதெல்லாம் நரிக்குறவர்கள் தின்றது அப்படி மேல பூசிக்கிறது ரெங்கப்பா அடிக்குது, இவங்க லபா 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 கத்துவாங்க, ஐயோ சாமின்னு கத்துவாங்க. சில பேர் காலைல கூட உயிந்து ஆயிடுவாங்க. இந்த நரிக்குறவங்க ஜாதியில நம்ம தொடவும் கூடாது, போகவும் கூடாது. ஐயோ நம்ம தமிழ் கட்சியாண்ட கூட போலாம், இந்த நரிக்குறாண்ட சேர கூட சொல்லி நிறைய பேர் எங்களை வந்து பேசுவாங்க. எங்களுக்கு அது மனசு சந்தோஷமா. இப்ப வயசு பொண்ணுங்க
இப்ப ட்ரெயின்ல வியாபாரம் பண்றதுக்கு போறாங்க. அப்ப நிறைய காடுங்கெல்லாம் கிடைக்கும் ட்ரெயின்குள்ள, அது தெரியுதுல்ல. அப்ப காடுங்களுக்கு அப்ப வந்து யாராவது கைப்பிடிச்சிருப்பாங்க. வயசு பொண்ணுங்க கூட இப்ப மெட்டி போட்டுப்பாங்க, தாலி மாதிரி ஒரு கருப்பு மணி கட்டிக்குவாங்க. அப்ப பாக்குறவன் கண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கேளு, நாங்கெல்லாம் போட்டு நடந்தோம் தான். நான் பின்னு ஊசி எல்லா மணி எல்லாம் விற்க போனா நாங்க 2 கால மெட்டி மாட்டிக்கிட்டு கருப்பு மணி கட்டிக்கிட்டு அவங்க ட்ரெயின்ல போவோம் வியாபத்துக்கு. ஆனா நீங்க ரொம்ப பாதுகாப்பா நடந்துருக்கீங்க. அதனாலதான் நிறைய தப்பு இந்த கற்பழிப்புகள் குற்றங்கள் நடக்குது. ஆனா உங்க சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் அதிகபட்சமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்குவீங்க. அதனாலதான் வந்து எந்த சம்பவம் நடக்க மாட்டேங்குது. போயிட்டே இருப்பீங்க. பேசிட்டு போறான், நீ எவ்வளவு கேவலப்பட்டு பேசிட்டு போ. அந்த கடவுள் இருக்கான், அந்த கடவுள் கூலி கொடுப்பான். நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் அந்த கடவுள் பாத்துப்போம். எங்க பாரத்தெல்லாம் கடவுள் மேல போட்டு நாங்க பாட்டு போயிடுவோம். ஏன்னாக்கா நம்ம கிட்ட எந்த பலமும் கிடையாது, பண பலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் படிச்சவங்க படிச்சவங்களே தப்பு பண்றாங்க. நம்ம படிக்காதவங்க நம்ம எப்படி இருந்துட்டு போயிடணும். அதே மாதிரி இப்ப ஒரு கடையில நாங்க படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாரா இவங்க வாய்க்காட நல்ல வாய்க்க எவ்வளவு அழகா துண்டுறாங்க தூங்குறாங்க. நான் பட்டாமா நான் சொல்றேன், பாரா அழகா தூங்குறாங்க. என்ன கடன் கட்டுறதா இல்ல வட்டி கட்டுறதா, கரண்ட் பில்லு கட்டுறாங்களா, மண்ணு வரி கட்டுறாங்களா, தண்ணி வரி கட்டுறாங்களா, அவங்க கேட்பாங்க. பட்டு நான் கேட்டுடுவேன், எப்பா அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து நாங்க எல்லாம் கட்டிக்கிறோம், நீங்க எங்க வந்துருக்கடா அப்பா. நான் அப்படி சொல்லிடுவேன், திட்டால மாட்டேன். நம்ம திட்டு சண்டை வாங்கணும், அப்படியெல்லாம் பண்ண கூடாது. நீ உன் பிள்ளை குட்டியெல்லாம் வாரிக்கிட்டு இங்க வந்துடு, பிள்ளை குட்டியெல்லாம் வாரிக்கிட்டு அப்படி நாங்க கட்டிக்கிறோம். எல்லா கஷ்டத்தையும் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை அங்க நாங்க இருக்கிறோமா இல்லையான்னு பாக்க. உங்க கஷ்டமான வாழ்க்கையை நாங்க அனுபவிச்சிடும், எங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு என்ன போறது எதிர எரிந்து துண்டுறது மேலேயே தொடச்சிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. காலை வேலைக்கு போறதா, ஆபீஸ்க்கு போறதா, இல்ல கம்பெனிக்கு போறதா, கஷ்டப்படுறாங்க. எங்க குடுக்குறாங்க எங்களுக்கு வேலை வெட்டி எங்களுக்கு கொடுத்தா பட்டி இருக்கேன்.